நம்ம வீட்டில் வந்து தரித்திரம் போயிட்டு செல்வ வளம் அதிகரிக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் கையில் சேரவே சேராது. வந்த பணம் கையில் தங்காமல் வீணாக விரயமாகிட்டு இருக்கு. இதுதான் தரித்திரத்தினுடைய அடையாளம். வீட்டில் இருப்பவங்களுக்கு அடிக்கடி உடல் சரியில்லாமல் போகிறது, மனசு ரீதியாக துன்பங்கள் ஏற்படுறது, சோம்பேறித்தனமாக இருக்குது, குடும்பத்தில் எப்போவுமே சண்டை சச்சரவு நிலவுதான் தரித்திரத்தினுடைய முக்கிய அறிகுறி. இந்த தரித்திரத்தினுடைய அதிதேவதை யார் தெரியுமா? ஜேஷ்டா தேவி, அதாவது மூதேவி, நித்ரா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. மூதேவி யாரு, அவ எங்கெல்லாம் இருக்கிறா அப்படின்னா, பார்க்கடலை கடைந்த போது மகாலட்சுமிக்கு முன்னாடி பிறந்தவ தான் இந்த மூதேவி. முன்னாடி பிறந்ததுனால மூத்தவ அப்படின்றதுனாலயே பின்னாடி வந்தவள மகாலட்சுமி பின்னை அப்படின்னு சொல்றாங்க. உழைக்க மனமில்லாத சோம்பேறிகள், அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறவங்க, வயிற்றுச்சல் கொள்றவங்க கிட்ட இவ ஈஸியா வந்து ஒட்டிக்குவா. துர்நாற்றம் வீசக்கூடிய இடங்கள், தகாத வார்த்தைகள் பேசக்கூடிய இடங்கள், அழுக்கு நிறைஞ்ச ட்ரெஸ்ஸு, அப்புறம் பரட்டை தலையோடு இருக்கிறவங்க, எண்ணெய் தலையில் எண்ணெயே வைக்காமல் இருக்கவங்க, இவங்க கிட்டலாம் மூதேவி வந்து நல்லா உட்காந்து நல்லா ஸ்ட்ராங்காக சிம்மாசனம் போட்டு. நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள், இந்த தரித்திரம்லாம் வெளியே போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரெஸ் அங்கங்கே கலட்டி போகாதீங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை கலட்டினா உடனே வந்து ஷோஃபாவில் போட்டோம், இல்லை வந்து ஸ்டெப்ஸில் வைப்போம், இல்லை வந்து சமையல் அறையில் வந்து வாசலில் பூச்சி வைக்கக்கூடாது, கதவு மேலே அழுக்கு துணி தொங்க விடக்கூடாதீங்க. நிலைவாசலில் தான் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள். அப்புறம் தலையில் தட்டும் கொடிகள், வீட்டுக்குள்ளே கொடி கட்டி அதிலே துணியை காய போடுறது, அது நடக்கும்போது தலையில் தட்டும்படி இருக்கக்கூடாது. சமையலறை பாத்திரங்கள்லாம் மூடாமல் வைக்கக்கூடாது. எப்போவுமே அடுப்பில் பிசு அழுக்கு சேர விடக்கூடாது. பால் தயிரை தவிர மற்ற எதையுமே வந்து பொங்க விடக்கூடாது. அலங்கோலமான பூஜை அறையில் எப்போவுமே பூக்கள் காஞ்சி போயிருக்கக்கூடாது. சந்தனம், குங்குமம், விபூதி இதெல்லாம் கொட்டி சதறி கிடக்கிறது, உடஞ்ச படத்தையும் அங்கேயே வச்சிருக்கக்கூடாது. படுக்கை அறையை விரிக்காமல் விடுறது. காலையில் எழுந்திரிச்சோன்னா பெட்ஷீட்லாம் மடித்து வைக்கணும். அதை உதறி மடித்து வைக்காமல் அப்படியே விட்டு வைக்கக்கூடாது. சுத்தமில்லாத கழிப்பறை, அழுக்கு துணியை தேங்கி இருந்தாலும் கழிப்பறையை தூய்மை இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அங்கே மூதேவி ஈஸியாக வந்து ஒட்டிக்குவாங்க. குப்பையை குவிச்சு வைக்கிறோம். பொழுது சாய்ந்தவுடனே வீட்டை பெருக்கக்கூடாது. பெருகின குப்பையை உடனே வெளியேற்றாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடாது. தனிநபர்களுடைய பழக்கவழக்கம், தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. 2 கைகளாலையும் தலையை சொறிகிறது, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்குது, கைகளில் வளையல் போடாமல் இருக்குது, சாப்பாடு பரிமாறுறது, காலில் மெட்டி போடாமல் இருக்குது, எப்போதும் புலம்பிக்கிட்டே இருந்தால் மூதேவி தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துப்பாங்க. இப்போ இதெல்லாம் போயிட்டு நம்ம வீடு வந்து மகாலட்சுமி வாசத்தோடு இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி தேதி அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு முன்னாடியோ இல்லை 6 மணிக்கு மேலேயோ பூஜை அறையில் 5 நெய் விளக்கு, நெய்யினாலும் சரி இல்லை நல்லெண்ணெய் தீபம்னாலும் ஏற்றுங்க. எங்கள் வீட்டில் இருக்கும் தரித்திரம் நீங்கி செல்வ வளம் பெருக வேண்டும் என்று மனம் முருகி வேண்டிக்கோங்க. அப்புறம் கோவிலுக்கு அழகு இல்லைன்னா துடைப்பம் வந்து வீட்டில் அதிக வறுமையும் கஷ்டம் உள்ளவங்க கோயிலுக்கு தூய்மை பண்ணிக்காங்க. 5 அல்லது 10 துடைப்பம் வாங்கி தானமாக கொடுத்துடலாம். அப்புறம் பின் வாசல் வழியாக வீடுகளில் காலையிலையும் மாலையிலையும் வாசல் தெளித்து கோலம் பண்ணுறது போல் பின்னாடி உள்ள வாசல்லையும் வந்து தெளித்து கோலம் போடணும். அப்போ மகாலட்சுமி வந்து செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். தண்ணியை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க. வீட்டில் தண்ணியை வந்து வீணாக்காமல் ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துறது மகாலட்சுமி அங்கேயே வந்து நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு வந்து உதவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாம் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.